அது ஏன் ட்ரெஸ் எடுத்து போடுறதுல உங்க கோவம்? இல்ல சார், அதுல மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும். அண்ணன் கிட்ட போனா அண்ணன் மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவோருமா. அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. யார் மேல கோவத்தை கட்டுறது? துணி இருக்கும், துணியை போட்டு அடிப்பேன். சம்டைம்ஸ் தலகாணி இருக்கும், அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன். ஓ, யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது. உங்க வீட்டுல நீ மாத்தணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா? சொல்டா, மாத்திடுவோம்டா இன்னைக்கு உங்க அம்மாட்ட சொல்லி. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாத்தணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல, கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்றான் சார். ஏன் அவங்க அப்பா வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்க வீட்டுக்காரட்டியா? ஆமா. நான் ஒரே ஆளா பிறந்த ரொம்ப சரி, எனக்கு ஒரு தங்கச்சியாவது இருந்திருந்தா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை வைக்க கூடாதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. பருவகாலம், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பருவகாலம் இருக்கும். குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவகாலங்கள் 6 பருவகாலங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பருவகாலத்தில் மறக்க முடியாத ஒரு பருவகாலம் எதுனா சம்மர் ஹாலிடேஸ். ஒரு சிறிய ஆஸ்வாசம், ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு ரீபூட்டிங் டைம். அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோடை விடுமுறையில் பெற்றோர்கள் குழந்தைகள். எனக்கு ஒரு மாதிரியான மெமரிஸ் இருக்கும், இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மெமரிஸோடு சேர்ந்து நிறைய பிரச்சனையும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லீவ் விட்டாச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, அடுத்து பெரிய ஒரு லிஸ்ட்டு தயாராகிருக்கும் இல்லையா? உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில்? 8:30க்கு தான் ஸ்கூலு. ஆனா 7:30க்கு வேன் பிடிக்கணும். அதுக்கு 5-6 o'clock எழுப்பும் போது அப்படியே கண்ணுலாம் சொக்கும். தூங்கணும்னு தோணும். கரெக்டா எந்திரி ஸ்கூல் வந்துடும் நல்லா விட முடியாதுன்னு சொல்லுவாங்க சார். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ லீவ் விட்டதுனால எப்படி ஒரு 10-10:30 வரைக்கும் தூங்குறது தான் வந்து என்னோட ரொட்டீன். ஓகே, இப்போ ரொட்டீன்ல 10:30 வரைக்கும் தூங்குறது உங்க ரொட்டீன். 5 மணி டார்ச்சர் முடிஞ்சிருச்சு, 10 மணிக்கு மணி அடிச்சா எந்திரிப்போம். ஓகே, அது மார்னிங் ரொட்டீன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு மொபைல் பாக்குறது. ஓகே, போர் அடிச்சு ஃபோன் பார்த்து வீடை வந்து கேவலப்படுத்திடணும். எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்ச ஒரு அம்மாக்கு ஒரு ஹெல்ப் எடுத்து கீழே போட்டுடணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு. உங்க அம்மா யாருமா? நீங்க தானாமா? ஆமாம்மா. என்ன பண்றீங்கம்மா? நான் சென்னை ஹை ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். சென்னை ஹை ஸ்கூல் ஒர்க் பண்றீங்க? டீச்சரா இருக்கீங்க? எஸ் சார். டீச்சரோட குழந்தை அது. எஸ் சார். ரொம்ப சந்தோஷம். அவளுக்கும் வேனு எனக்கும் பஸ்ஸுங்கனால அவளை சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவேன் சார். சனிக்கிழமை மட்டும் அவளுக்கு லீவுனா எந்திரிக்கவே மாட்டா. கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கீழே போட்டு வச்சிருவா. சின்ன வயசுல அவளுக்கு பேர் என்ன தெரியுமா சார்? வெளமெடுத்த வீராயின்னு பேரு. என்ன பேரு? வெளமெடுத்த வீராயி. அதாவது அதிகமான கோபம் வரும் சார். அது ஏன் ட்ரெஸ் எடுத்து போடுறதுல உங்க கோவம்? இல்ல சார், அதுல மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும். அண்ணன் கிட்ட போனா அண்ணன் மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவோருமா. அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. யார் மேல கோவத்தை கட்டுறது? துணி இருக்கும், துணியை போட்டு அடிப்பேன். சம்டைம்ஸ் தலகாணி இருக்கும், அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன். ஓ, யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது. அடுத்து தம்பிகிட்ட குடுறா. அவனை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு. அது என்னடா உன் ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கடா தம்பி. தேங்க்யூ. நான் இது சின்ன வயசுலேருந்தே வளர்த்து வச்சிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கியா? நேச்சுரலாக வளருது. நேச்சுரல், எல்லா முடியும் நேச்சுரல் தான்டா வளரும். உனக்கு மட்டும் எப்படிடா அவ்வளோ முடியா இருக்கேடா? ஓகே, உன்னோட ரொட்டீன் சொல்லு. அது என்னைக்குமே சம்மர் ஹாலிடேஸ்னால் நான் காலையில் எழுந்திரிக்கிறது 10 மணி. வீட்டில் உட்காந்துருப்பேன். என் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருப்பேன் ஃபோனுக்காக. டிவி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனால் தான் நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவேன். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்கிடுவேன். 12-1 மணிக்கு நைட்டு தூங்குவீங்க? ஆமாம். அது நடுராத்திரிடா. உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இந்த சம்மரில் என்ன சார்? எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. அவனும் மனுஷன் தாங்க. காலையில் எழுந்துச்சு இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, யோகா கிளாஸுக்கு போ, பாட்டு கிளாஸுக்கு போ. சரி, இந்த கேள்வி விடு. இந்த 4 கிளாஸில் எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல? எந்த கிளாஸ் பிடிக்கும்? 4மே பிடிக்கல தெரியும், அதனால தான் உன்னை கேட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகணும் சார். என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? ஐயையோ ஐயையோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போக வேண்டியதானே?
சார் ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புறேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கா? ஆமா சார். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்ட்டான். அவளை எவ்வளவு பிரில்லியண்டா பேசுறான். கரெக்ட். ஆக்சுவலி அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா சார்? அவன் இப்படி இருந்தாதான் சார் டிசிப்ளினா இருப்பான். லீவ் டேஸ்ல ஏன் ப்ரஷ் பண்ணணும்னு கேக்குறான் சார். சொல்லு, வேற என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு எல்லாத்தையும் தீத்துருவான். சாப்பிடுன்னு சொன்னா ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்ல சார், இதே 20 வாட்டி சொல்லுவாங்க சார். என்னன்னு? சாப்பிடு 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 சாப்பிடுன்னு. அம்மா எப்போ பார்த்தா எனக்கு பிடிச்சத நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓகேடா, உங்க வீட்ல நீ மாத்தணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா? சொல்டா, மாத்திடுவோம்டா இன்னைக்கு. உங்க அம்மாட்ட சொல்லு. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாத்தணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்றான் சார். அவங்க அப்பா வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்க வீட்டுக்காரட்டியா? ஆமா. அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க? வீடு கிட்டேயா சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லுவாங்க வேற? எனக்கு மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நிறுத்தணும் சார் இதை. வீட்லயே இருக்க முடியல என்னால. நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் இதை. வீட்லயே இருக்க முடியல, எங்க போறீங்க? இமயமலைக்கு போயிடலாமா? அதெல்லாம் போதும் சார். இவங்கள மட்டும் நிறுத்த சொல்லுங்க சார். ஏதா நிறுத்தணும்? காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சார். அந்த ஸ்கூல் நேரத்தில் ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாவது பண்ணலாம் சார். உடனே எழுந்த உடனே இந்தா ப்ரஷ் பண்ணு சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார்? எது இருந்தாலும் கரெக்டான கேள்விங்க. காலைல எந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறது சொல்றது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் சார். அவன் சாப்பிடவே மாட்டான் சார். காலைல எந்திரிச்சோடனே உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்ப்பான், அது டிவியில் உட்காந்து பார்ப்பான். சாப்பிடு ப்ரஷ் பண்ணுனா லீவ் டேஸில் நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும், உனக்கு யார் சொன்னா லீவ் டேஸில் ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு என்ன சண்டை போடுவான் சார். இல்லை சார், நாங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க சார், எழுந்து உடனே சொல்லுவாங்க சார். அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலான்னு பார்த்தா முன்னாடியே நீ பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க சார். டேய், உன்னையும் உங்க அம்மா வச்சு தனியா ஒரு ஷோவே பண்ணலாம் போல இருக்குடா. யாரா இருக்கு இங்க பல்லு வளர்க்கறது காலையில பிரச்சனையா இருக்கு? அநேகம் பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி வந்து காலையில் வந்து 6 o'clock எல்லாம் எழுந்துப்பேன் சார். கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பேன். அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுடுவேன் சார். அப்புறமா பேர்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறது. பேர்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன் தண்ணி ஊற்றணும் பேர்ட்ஸுக்கு? ஏன்னா அது பாவம் இல்லை சார், அது வெயில்லேருந்து வருது, அதனால தான் தண்ணி கொடுக்குறோம். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வீடெல்லாம் பெருக்கிறதுக்கு. நிஜமா ஹெல்ப் பண்ணுவாங்களா? நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க. காலையில டிவி, மதியானம் டிவி, நைட்டு டிவி. சாப்பாடு கூட வேண்டாம், எதுவும் வேண்டாம், டிவி மட்டும் தான் எனக்கு போதும். பாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்காம. சார் என்ன பண்ணுறது சார், அதனால தான் சார் நான் டிவி பார்த்தேன். இல்லை டியூஷனும் இல்லை கிளாஸஸும் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது சார்? கிளாஸஸ் போ அப்படின்னாலும் வேண்டாம், கொஞ்ச நாள் எனக்கு ஃப்ரீயா இருக்கட்டும், கொஞ்ச நாளாவது எனக்கு ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு கேட்குறா. நீங்க சொல்றா குட்டி, ட்ரெஸ் அழகா இருக்கு, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு சார். எங்கள் அம்மா காலையில் காம்ப்ளிமெண்ட் பண்ணா நீ தேங்க் கூட பண்ண பத்தியா? தேங்க்ஸ் சார். இந்த ஷோவுக்கு யார் உங்களை கூட்டு வந்தது? எங்கள் அத்தை. உங்க அத்தை கூட்டு வந்தாங்க. யார் கால் பண்ண இந்த ஷோவுக்கு? நான் தான் கால் பண்ணி கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கும். சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க கோடை விருமுடை, அதனால அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. அதனால அத்தை நம்பர் தந்தாங்க. அப்புறம் கலைஞர் டிவிலையும் ஒரு நம்பர் இருந்தது. சூப்பர். நீயே ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த? எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, அம்மா நல்லா போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல சார். ஸ்கூல் டயத்தில் 7 மணிக்கு தான் எந்திக்கிறது. அதே மாதிரி லீவ் டயத்துலையும் அந்த 7 மணிக்கு தான் எந்திப்பாங்க. உங்களோட சொல்கிறது 11 மணின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சுன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது பண்ணுனா இப்போ பெட்டை விட்டு டிவி, காலையில் எந்திரிச்சுன்னா டிவி போட்டால் தான் நான் எந்திப்பேன் சார். எப்பயாவது ஒரு தடவை தான் சார் டிவி பார்ப்பேன். எப்போவோ ஒரு டைம் இல்லை சார். இல்ல எப்பவுமே டிவி பார்ப்பேன்னு சொல்றாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே டிவி போட சொல்லுவாங்க இல்லையான்னு கேளுங்க. அதான் ஆமாவா இல்லையான்னு கேளுங்க சார். இந்த லீவ்ல கொஞ்ச நாள் மட்டும் தான் சார். 7 மணிக்கே டிவி எப்படி சார் போட முடியும்? இப்போ அவங்க ஸ்கூல் டயத்தில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு லஞ்சு கேட்டு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பணும். அவங்க சம்மர் ஹாலிடே தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். அவங்க கூட சரி ஒரு
தூங்குறாங்கன்னா சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்ப 10 மணிக்கு மேலே சமைச்சு கொடுக்கலாம் நாங்கள் நினச்சா எங்களுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னே காலைல எந்திரிச்சு டிவி போடு. டிவி அவங்களே போட்டுக்குவாங்களா? ரிமோட் அவங்களுக்கு ஆன் பண்ணி டிவி போட தெரியாது? தெரியும் சார். ஆஹா அவங்க போட மாட்டாங்க. நாங்கள் தான் எந்திரிச்சு டிவி போட்டு ரிமோட்டை கொடுத்து கையில் என்ன சேனல் வேணுமோ அதை சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். அவளுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் யூடியூப் சேனல் அவள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யூடியூபர் ஆக போறியா டாக்டர் ஆக போறியா? ரெண்டுமே ஆகணும் ஆசையா இருக்கு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க உனக்கு? 41. 41 சப்ஸ்கிரைபரா? அதுக்குள்ளே அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ வேண்டாம் நீ வீடியோ போடாத, முகம் காட்டாமல் நீ வீடியோ போடு, முகம் காட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னனால அவள் இன்ன வரைக்கும் வீடியோ போடலை. ஆனால் அவள் இந்த ஷோக்கு ஏன் வந்தானா, நான் இதில் வின் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டேன்னா உங்கள் செல்லில் எனக்கு யூடியூப் சேனல் எனக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருக்கா. ஆமா சார். சார் அப்பா முகம் தெரியாம போட சொன்னாங்கல்ல. இப்போ நான் இதில் வின் பண்ணிட்டேன்னா அம்மா புது ஃபோன் வாங்கியிருக்காங்க. அந்த புது ஃபோனில் கிராஃப்ட் ஐட்டம் இல்லை ஏதாவது நானே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் செஞ்சு பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நானே போட்டு நான் கேட்குற பொருள்லாம் அம்மா வாங்கி தரணும். அப்புறம் சொல்லுங்க. சார் காலையில் வந்துட்டு எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க சார். எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இல்லாத டைமில் வந்து பக்கத்தில் வந்து செல்லு வச்சுட்டு போயிடுவாங்க சார். 10:45 தான் எந்திரிப்பேன். 11 மணி வரைக்கும் அதே வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். அடுத்து அம்மா வந்துட்டாங்கன்னா ஏன் நீ ஒரு வேலையும் செய்யலைன்ற மாதிரி கேட்பாங்க சார். அதுக்கு பயந்துட்டே நான் எந்திரிச்சு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 11:15 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன் சார். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீவில் தான் என்ன பார்த்தீங்கன்னா பண்றாங்க? அப்பாவும் அம்மாவும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணாங்க சார். கவர்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே. சரி இந்த மாதிரி லீவ் டைமில் தான் நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியும் சார். அதை கூட விடுங்க சார். எப்பயாவது ஒருக்கா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வீட்டில் இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே எப்பயுமே வேலைக்கு போயிடுவாங்க. எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. காலை 8 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுப்புவாங்கன்னா எழுப்பலாம் மாட்டாங்க, மூஞ்சில் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் உருட்டுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு சவுண்டை கேட்டு எந்திரிக்கிறது. ஆமாம் சார். பொம்பளை பிள்ளைக்கு 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டு பாத்திரம் எல்லாத்தையும் உருட்டுவாங்க. அதுக்கு பயந்து அதுக்கு தான் நான் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். நீங்க தானா? இது என்னைக்காவது பையன்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை பொம்பளை பிள்ளைக்கு 10 மணி வரைக்கும் தூக்கம், பையனுக்கு ஏன் 12 மணி வரைக்கும் தூக்கம், 1 மணி வரைக்கும் தூக்கம் நம்ம கேட்கறதே இல்லை. இல்லைங்க சார், அப்படியெல்லாம் இல்லைங்க சார். 10 மணிக்கு எந்திரிச்சா அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். நம்ம நேரமாக எந்திரிச்சாலே அதை முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதனால சொல்றது தான். அவளுக்கு வேலை செய்யறான்னு சொல்றது சொன்னதுல தப்பு இல்ல. இந்த பொம்பளை பையன் ஆம்பளை பையன் இந்த அடையாளப்படுத்துறது இருக்குல்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். இந்த ஷோல நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஏன்னா நிறைய நேரம் வந்து வீட்டு வேலை செய்யறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அது பெண்கள் செய்யற வேலைன்னு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றோம். இது 2 பேருக்குமானது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவளை வேலை சொல்ல செய்யலைங்க சார். அவ வேலை செஞ்சா தான் எனக்கு வீட்டுல வேலை வைக்காம இருப்பா. வேற வேலை வேற என்ன இருக்கு உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட்? அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து திரும்ப வந்து எப்பயாவது ஒருக்கா தான் மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் சரி நிம்மதியாக டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அசைன்மெண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது. ஒரு கிளாஸுக்காக சேர்த்து விட சொல்கிறேன். என்னையெல்லாம் சின்ன வயசுலலாம் இப்படிலாம் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட கையில் காலில் விழுந்தாவது போயிடுவேன்னு சொல்கிறாங்க சார். ஓ, நான்லாம் வந்து அந்த காலத்தில் வசதி இருந்தால் நான்லாம் போயிருப்பேன். இப்போ உனக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆமாம் பண்ணுறாங்க. சார். டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டாக வந்து எங்கள் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பாங்க சார். பொம்பளை பிள்ளை காலையில் 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம், அடுத்து என்ன? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு பழகணும்ன்றது ஒரு பாட்டு சார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, சரியான சோம்பேறியா இருக்கு இது அப்படின்னு 2வது பாட்டு. 3வது பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வேலையுமே செய்யறது இல்ல வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? தம்பி யாராவது அண்ணா இருக்காங்களா? சார் நான் மட்டும். ஒரே ஆள். நான் ஒரே ஆளாக பிறந்தது ரொம்ப தப்பு. சரி எனக்கு ஒரு தங்கச்சியாவது இருந்திருந்தா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுலேருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இது பெரிய பாட்டு, கடைசி பாட்டு பெரிய பாட்டா இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? எப்பயாவது ஒருக்கா கூட அப்பா துணி துவைச்சிருவாரு. இதெல்லாம் உண்மையா? அம்மாட்ட கேட்டலாமா? உண்மைதான் சார், கேளுங்க சார். வேண்டாம் சார், இவ ஒரு ஆளை வச்சுட்டே சமாளிக்க முடியாம தான் சார் ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தா அந்த டைம் எனக்கு கம்மியாகும் வேலை இது ஏதோ செய்ய. வேதாள மாதிரி இருக்கே.
வேதாளத்துக்கு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க சார், அப்படிதான் போய் மண்ணை பண்ணணும். எண்ணிட்டு வா. ஆமாங்க, அப்படியே தான் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது அவ வேலை வச்சிருவா. என்ன அப்படி குறும்புத்தனம் பண்ணது? ஏன் வெளியில போய் விளையாட சொல்லலாம்? சார் வெளியே போய் விளையாட அதுதான் சொல்லணும்னு இருந்தாங்க சார். வெளியே போய் விளையாடுன்னு சொன்னா போய் ஒருத்தர் வீட்டு பூச்செடி இல்லாம எல்லா பூச்செடியிலும் பூவை பறிச்சு போட்டுறா. லாஸ்ட் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு விட்டு வந்துடுறா. சரி வீட்டுக்குள்ளே விளையாட வீடை சாத்தி விட்டு போனா கேட்டை எட்டி குதிச்சு போறாங்க மேடம். சார் அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது சார், அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு அத சொல்லு. ஏங்க கேக்குறாங்க சார், இப்ப கேக்குறாங்க உன் பொண்ணு வீட்டுல தான் இருக்காளான்னு கேக்குறாங்க. அது வேற விஷயங்க சார், இப்ப மாறிட்டா. சார் காலையில வந்து எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீ கிளாஸ் போறதே கிடையாது, ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று சேர்த்து விட்டுறான்னு சொல்றாங்க. சரி நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் போறேன்னு போனா அபாகஸ் சேரு, ஹிந்தி சேரு, ஃப்ரெஞ்ச் சேரு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேரு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேரு, டிராயிங் சேரு, எல்லாமே சேருன்னு சொல்றாங்க சார். சார் அவ தனியா இருக்காங்க சார், வீட்ல இருந்தா போர் அடிக்கும், விளையாட போனா வம்பிழுத்துட்டு வந்துடுறா. இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விட்டா அவளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால அப்படி பண்றதுங்க. உனக்கு டைம் பாஸுக்கு தான் இவ்வளவு சொல்றாங்களா? சரி உனக்கு எதுதான் வீட்டுல நிம்மதியானா என்ன பண்ணணும்? சார் நிம்மதியா வேணும்னா எனக்கு வந்து இப்போ சார் சாப்பிட டிவி பார்க்க செல்லு பார்க்கன்னு இருந்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அவங்கள குளிக்க சொல்லக்கூடாது, பல்லு விளக்க சொல்லக்கூடாது, சாப்பிட சொல்லக்கூடாது, நைட்டு டிவி ஆஃப் பண்ணக்கூடாது, நைட்டு சீக்கிரமா தூங்க சொல்லக்கூடாது. நைட்டு சீக்கிரமா. சார் இந்த பல்லு விளக்குறது கூட பரவாயில்ல சார். இப்போ கூட இந்த ஷோக்கு வரும்போது கூட உன் பல்ல காமின்னு சொல்லி சொல்லி உன் பல்ல பத்தியே நீ அதை எப்படி வளர்த்தி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க சார். எனக்கு தெரிஞ்ச நான் ஏங்க பல்லு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கேங்க. எனக்கே டயர்ட் ஆயிட்டேன் காலையில வந்ததுல இருந்து பல்ல பார்க்கலான்னு. இல்லைங்க சார், இப்ப இருந்தே கிளீனா வச்சுக்கிட்டாதாங்க சார். எப்பயுமே ஒரு பல்லு சாப்பிட முடியலையேன்னு ஒரு பல்ல மட்டும் புடுங்கியிருக்கா. கரெக்டா பிரஷ் பண்ணாதானங்க சார் நீட்டா இருக்கும், அதனால சொல்றதானங்க சார். அதெல்லாம் ப்ரஷ் பண்ண சொன்னா பரவாயில்ல சார், அது கூட பண்ணிடலாம் சார். ஆனா இந்த பல்லுக்கு தான் சார் இங்க இந்த இழுத்து முதல்ல கட்டணும், அப்பதான் நீ அழகா இருப்ப. நீ காலேஜ் போறவங்கள எப்படியாவது நான் அந்த பல்ல சரி பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த பல்ல நோண்டி எடுத்தாவது அதை திரும்ப கரெக்ட் ஷேப்ல வச்சு நான் உனக்கு பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லு இப்ப என்ன அன்ஷேப்லயா இருக்கு? சிங்க பல்லு இருக்கு சார் எனக்கு. சிங்கப்பல்லா தான் அழகு. அதான் சார் நானும் சொல்றேன், நான் என்னமா அது இயற்கையா தானமா வளருது, நீ என்னமா நான் வளர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி. புள்ள கரெக்டா தான் கேக்குது. பல்லு நான் கடையில வாங்கி வச்சுக்கிட்டேன், அதுவா வருது, அதுக்கு என்ன பண்ண முடியல? சரி இந்த பல்ல அம்மா இழுத்து கட்டணும்னு சொல்றாங்களா, உனக்கு இந்த பல்ல பார்க்கும்போது என்ன தோணுது? அப்படி பண்ணணும்னு தோணுதா? இல்ல சார் எனக்கு வந்து இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இவங்க தான் பாத்தீங்கன்னா பல்லு நேரா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் நேராக ட்ரை பண்றீங்க? சார் அது அவங்களுக்கு பல்லு மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏன் பல்ல நேராகணுங்கிறதுல இவ்வளவு குறியா இருக்கீங்க? இல்லை சார், அது ஒரு ப்ராப்பரே இல்லாம வளர்ந்துருக்குங்களா. அதை நான் சும்மா ஹாஸ்பிட்டல் போனப்ப சொன்னதோட சரி, இவ இவ்வளோ பெருசா எடுத்துக்கோன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ப்ராப்பரா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. சில நேரங்கள்ல எது சரியா இல்லையோ அதுதான் சரியானது, எது அழகியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அழகானது. இப்ப போய் அதை இழுத்து வச்சு கட்டி. இல்லை சார், அவ தான் கேட்பா எனக்கு மட்டும் ஏமா பல் இப்படி இருக்கு அப்படின்னு அவளாதான் கேட்பா. அதுக்கு சொன்ன பதில் தாங்க சார் அது. உனக்கு பேசி என்ன வந்து மாட்டி விட்ட. இப்ப வந்து சார் நான் எப்பயாவது ஒரு கதை கேட்பேன், உனக்காக நான் போய் எவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து பேசிட்டு வரேன் சார். நான் இது நாள் வரைக்கும் நான் ஒரே ஒரு கதை சார் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். இதை வச்சே பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அவங்க என்ன சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க சார். இதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த ஷோல இதுக்கு முடிவு பண்ணிடுவோம். பல்லுக்கு ஒரு முடிவு. பல்லு கட்டணுமா வேணாமா? வேணாம் சார். இவர் நல்லா யோசிச்சு சொல்லு. சார் எப்பயுமே நான் எது பண்ணாலும் சரி தான் சார் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதே நான் பண்ணிக்கிறேன் சார். ஆனா ரொம்ப நல்ல மாதிரி பேசுறாங்க சார், பாத்தீங்களா? இப்ப நீங்க எப்படி பேசுனாங்க, இப்ப வந்து சரின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா அதே சொல்லி டார்ச்சர் பண்ண கூடாது சார். சரி நீ கட்டிக்கோன்னு சொன்னா சரி. அவங்க சைட்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ அழகா இருக்கணும், உன் பல் வரிசை அழகா இருக்கணுங்கிறதான சொல்றாங்க சார். இதோட அந்த பல்லு பிரச்சனை முடிச்சிடலாம். ஆனா வந்து இது கூட பரவாயில்ல சார். இதோட அந்த பல்லு பிரச்சனை முடிக்கிறோம். இப்ப பல்லு கட்டுறமா வேணாமா முடிவை சொல்லுங்க. சரிங்க சார் கட்டிக்கலாம். சரி கட்டிக்கலாம் சார். சரி வேண்டாட்டி பரவாயில்லைங்க சார், விட்டுறலாங்க சார். உங்களுக்கு செலவு மிச்சம். ஆமாங்க சார், விட்டுறலாங்க சார். உனக்காக அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ண? அம்மாவோட பழம் விடணும், இது காய் விடுற விஷயம் கிடையாது. கரெக்டா? பழம் எப்படி விடுவீங்க உங்க ஸ்டைல்ல? நீங்களும் விட்டுருங்கம்மா.